Hello friends, welcome to Pebbles. நான் எக்ஸைட் போகிறது பன்னீர் உருளைக்கிழங்கு கட்லெட். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம ரவை எடுத்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம ரவை 50 கிராம் எடுத்துக்கலாம். இது கூட பன்னீர் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் ஒரு அரை கப் எடுத்துக்கலாம். இதுக்கு மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதாவது நான் 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன், அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய், பெப்பர் வந்து நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம வேணால் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ தண்ணியில் நம்ம ரவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பன்னீர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு கிரேட் பண்ணிக்கலாம். ஒன்று மசிச்சுக்கலாம், இல்லைன்னா கிரேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கை வந்து ஃபுல்லாக கிரேட் பண்ணிட்டோம். இது கூட நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரவையில் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு மிளகுத்தூள். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற ரவை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீரை நல்லா உடைச்சி விட்டுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டில் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பன்னீர் உருளைக்கிழங்கு ரவை அது கூட நம்ம பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா நல்லா உறிஞ்சிக்கும் பிரெட் க்ரம்ஸில். அதுக்கு தான் நம்ம பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது கரெக்டாக லைட்டாக வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. லைட்டாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இந்த சைட் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் எடுக்கணும். இது வேகிறதுக்கு மட்டும் கொஞ்ச நேரம் எடுக்கும்.
நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம்னா இது வந்து 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் விடணும். அப்போ தான் உள்ளே இருக்கிறது வந்து நல்லா வேகும். பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். சுவையான பன்னீர் உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி. நான் கட்லெட் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.